நீ உரசுல நீ எவண்டி அழுதான் பாவி பையா எவனா வந்து விழுந்துட்டாலே இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னங்க முதல்ல இந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க. ஒத்த நாடி ஊசலாடுது. ஒண்ணு செய்வோமா? வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அனுப்புவோமா? ஆமாங்க, எப்படியாவது பழைக்க வைக்கணும், இல்லன்னா போலீஸ் கேஸா போயிடும். கால புடிடி முள்ளமா படுத்து மெதுவா மெதுவா. ரத்தகாயம் என்ன காணும்? எல்லாம் உள்ளடியா? அண்ணா அவருக்கு என்னாச்சு? அடே குமார், நாங்களே ஏற்கனவே பதறி போய் கிடக்கிறோம். என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அம்மா அப்பா என்னங்க அவர் பேசுறாருங்க. என்ன அவர் பாடுறாரு நான் சொன்னேன். கையை ஓடுடி கொஞ்சம் கொண்டாந்து அடிபட்டவன பலக மேல போட்டிருக்கிய. தலைக்கு ஒரு தலகாணி வச்சா நான் கெட்டா போவ. ஊஞ்சல் பலக தானே ஆட்டுவோன்னு. ஆட்டோ மாட்டேன்ற அந்த போயிடுமே என்ன இந்த திமிர் இருந்தா உனக்கு. யார் யாரு? இவர் தங்கச்சிங்க. ரொம்ப அழகா இருக்குது. இவன மாதிரியே இல்ல. அம்மா ஜாடையா? அம்மா கையை எடுத்துக்கோ. அவர் ஜீப்ல அடிபட்டதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கிறாரு. அப்படியே அலக் பண்ணிக்கங்க. ஜீப்ப மேல ஏத்துறது முதல் குத்தம். யாருக்கு தெரியாம கடத்தி கொண்டு நீங்க படுக்க போட்டது ரெண்டாவது குற்றம். டபுள் கிரைம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா குறைஞ்சது 7 வருஷம் அபராதம் கட்ட வேண்டியதா வரும். இந்த இடத்துல தான் இந்த குடும்பத்தை பத்தி நீங்க பெரிய மனசு பண்ணணும். என்ன மனசு பண்ணணும்? ஒரு 4 நாள் தரேன், டீ குடிச்சிட்டு ஓடிடுங்க. பல்லு பொற இதுக்காக நான் இங்க வந்தேன். வேற எதுக்கு? அடிக்கடி அங்க போவாங்க. சரி என்னையா தருவேன்? ஒரு 100 ரூபாய் தரங்க. 100 ரூபாய் பொங்கல் நாமா? ஒரு 200 வச்சுங்க. யாருக்கு வேணும்? 300ங்க. ஜமக்காரத்தை யாருக்கு விடுறீங்க? சரி கஷ்டப்பட்டு ஒரு 400 ரூபாய் கொடுத்துறேன். என் கஷ்டம் உனக்கு தெரியுமாயா? 400 ரூபாய் லாண்டரி துணி வாங்குறதுல வக்கலால அவஸ்தைப்படுறேன் நானு. அண்ணா 500 ரூபாய் கொடுத்துறேன். உள்ள இருந்து வாங்க நீ சொல்லிடுவே. எவன் கொடுக்குறது? என்னடி பண்றது காசுக்கு? நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜிட்ட போய் இந்த செயின் அடகு வச்சு வாங்கிட்டு வரேன். உடனே போ. போடு. நீ ஏன் நிக்கிற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்டு வந்து நிக்கிறேன். தாகம் இருக்காது எனக்கு. பானை தண்ணி தரட்டா? சோடா. இன்னைக்கு காலையில அவன் மூஞ்சில முழிச்சதோ எனக்கு இந்த கதை ஏற்பட்டது. அப்பா சீக்கிரமா ஓடி போய் நிதானமா வா. ஒன்னும் அவசரம் இல்ல. கமல் கமல் உன்னை பூட்டி வச்சாலும் புதைச்சே வச்சாலும் உன்னை எப்படி சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ஜீப்ல விழுந்தீங்களே, அடிபட்டு இருந்தா அடிபடுற மாதிரி நான் விடுவேனா? பணத்துக்கு எப்படி ஓடி இருக்காங்க பாத்தியா? எதுக்காக பணம்? ஏன் தாப்புல ஒரு வீடு காலி இருக்கு, அந்த வீட்லயே நான் தங்கிக்க போறேன். ஐயோ அது பேய் வீடு, அங்க பேய் நடமாடுறதா சொல்லுவாங்க. பேய் நடமாடினா என்ன, நாய் நடமாடினா என்ன, அடிக்கடி நம்ம பாத்துக்க வேண்டாமா? ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன? எத்தனையோ மாப்பிள்ளைங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக வருவாங்க. நீ எப்படியாவது அத்தனை பேரையும் தட்டி கழிச்சிரு. சரி எனக்காக சரி. காலம் வரும், காத்துரு. பணம் 500 ரூபாய் சரியா இருக்கா? சரியா இருக்கு. கரியா செலவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேண்டாம், பசியா இருந்தா சோடாவை குடிச்சிட்டு பசியை தடிச்சுங்க. நான் வச்சுமா? நீ கையாடுற? அவருக்கு இல்லனா நீங்க ஜீப்பு ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு தான் சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க சம்பந்தி, மூர்த்தி வேலை முடியும், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எங்க அவங்கள காணோம்? இப்ப வந்துடுவாங்க. அந்த ஐயோ வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. வாமா வா. உனக்கு வாழ்வு தேடி தந்ததே இவங்க தான். முதல்ல அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. நில்லுங்க. முதல்ல அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்க பணம் கொடுக்கலன்னு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாசவன் தான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. முதல்ல அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆறுமுகனாச்சி அக்கா வாங்க. 5 பிள்ளைகளை பெற்றவங்க நீங்க. முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க. உங்க மாதிரியே இவங்களும் நிறைய குழந்தை பாக்கியம் பெறணும்னு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. வள்ளியம்மே நான் வரட்டுமா? கோடி செல்வம் இருந்தேன், குழந்தை பாக்கியம் இல்லையே. குழந்தை பாக்கியம் இல்லையே. கோடி செல்வம் இருந்தேன், குழந்தை பாக்கியம் இல்லையே. குழந்தை பாக்கியம் இல்லையே.
போச்சுங்களே. நீ என்ன சொல்ற? தாய்ங்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்காத அந்த முருகன் மட்டும் எப்படி இங்க தாயோட இருக்கலாம்? தந்தைங்கிற சாரத்தை உங்களுக்கு கொடுக்காத அவன் மட்டும் எப்படி இங்க தகப்பும் கூட இருக்கலாம்? அவன் மாத்திரம் பெத்தவங்க கூட இருந்து கொஞ்சம் மகிழலாம், நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதா? எவ்வளவு பெரிய சுயநலக்காரன் பாத்தீங்களா? இனிமே இந்த படம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இதுல நான் பார்க்கவும் கூடாது. அம்மா அம்மா சென்னை அம்மான்னு கூப்பிட்டேன். ஆமா அம்மா 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 அம்மா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டதும் இவ்வளவு ஆனந்தப்படுறியே, உனக்கு குழந்தையே இல்லையா? இல்லப்பா இல்ல. இப்படிதான் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப நாள குழந்தை இல்லாம கந்தர் சஷ்டி விரதம் இருந்து நாம் பிறந்தேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் விரதம் இருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஆமா, சஷ்டி விரதம் இருங்க. ஆமா, வீடு தேடி வந்த நீ யாரப்பா? பாலமுருகன். வடபழனிக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது, என்னன்னு பார்க்க வந்தேன். உங்களுக்குள்ள சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. தனக்கு குழந்தை இல்லையேங்கிற ஆத்திரத்துல வள்ளியம்மை இதையெல்லாம் உடைக்க போயிட்டா, நான் தடுத்துட்டேன். தப்பு. முருகா, நீ தாய் மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் மடியில் ஒரு குழந்தை தவழணும்னு அவனை கேட்கிறதை விட்டு விட்டு அவன் தாய் தகப்பனோடு இருக்கிற படத்தை உடைக்கலாமா? தப்புதான்ப்பா, தப்புதான். இப்போ இதை மாட்டிட்டு குடிக்க வாங்க. எங்க குழந்தைய காணோம்? வள்ளியம்மே, அன்னைக்கு நான் ஜெயில இருந்தப்ப தகப்பனோட வந்து என்னை காப்பாத்தலாம். இன்னைக்கு தனியா வந்து நீ செஞ்ச தவறை சுட்டி காட்டி தாயாகவும் ஒரு வழியை சொல்லிட்டு போறான். இது அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? வெற்றி, வெற்றி. வள்ளியம்மே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா அது எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான். குழந்தை வடிவில் வந்து நீதான்னா உன் வலப்பக்கம் இருந்து ஒரு பூவை கொடுன்னு முருகன் கிட்ட கேட்டேன். தூக்கி எடுத்து கையில கொடுத்த மாதிரி இந்த மல்லிகைப்பூ வந்து விழுந்தது. இந்த வெற்றிவேல் முருகா. எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. ஆமா, பணம் கொண்டாந்துருக்கியா? இல்லாம வருவனா? இந்த பத்தியா என் கண்ணு முன்னாலே எண்ணி பாத்துக்க. அதுக்கப்புறம் குறையுது கூடுதுன்னு தகராறு பண்ண ஒன்னுடுவேன் ஒண்ணு. எல்லாம் சரியா தாண்டா இருக்கா கண்ணா? வீட்டுல போய் எண்ணி பாத்துக்கிறேன். இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா காலி பண்ணிட்டு போறனோ அவ்வளவுக்கு நல்லது. ஸ்டூல் அங்க இருக்கு, நீ வாட்ச்மேன் உட்கார்ப்பா, நான் வரேன். அஞ்சோயா, நீ பாட்டு உட்காரும்ப. அப்புறம் நாளைக்கு வீட்டு சொந்தக்காரன் வந்து எழுந்துடுறான்னா எவன் பதில் சொல்றது? அவன் மலையில இருக்கான்ப்பா. மலையில முருகன் தான் இருக்கான், வீட்டுக்காரனுமா இருக்கான். மலையாவில் இருக்கான். ஓ, மலேசியாவிலையா? ஆமா, வரமாட்டான்ற. வந்தாலும் இந்த இடத்துக்கு சத்தியமா வரமாட்டான். அப்படியா? நாளை விடுப்பா, நான் ஒரு நாள் தூங்குற நிம்மதியா. காதலுக்கு ஒரு வெற்றி. இன்னிலிருந்து நான் தான் புது வாட்ச்மேன் வந்திருக்கேன். பேய் பங்களால லைட் வேறியா? இது ஒண்ணுதான் எரியுது. இது எரியுது.
சுவிட்ச் போட்டா விளக்கு வரும் பார்த்திருக்கேன். வயரே வருது. எது இன்னொரு பரவாயில்ல, எனக்கு காதல் வந்தாச்சு. நான் அந்த முயற்சியை விட போறதில்ல. ஒரு பெண்ணைய காதலிச்சு அவ கழுத்துல மஞ்ச கைத்தை ஏத்தி அவளை கல்யாணம் கண்டிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கே நான் வாழ்க்கப்பட போறேன். இனிமே பேய்க்கெல்லாம் பயங்கர லாபம். கையில கடப்பாறை இருக்கு, தொழில ஆரம்பிப்போம். முதல்ல கடப்பாறையால குத்துவோம். பக்தையே, முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன் முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8.